கடந்த சில நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அதிமுக கூட்டணி மையப்படுத்திய நிறைய தலைப்பு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. திரு ஜி.கே. மூப்பனாரை நினைவு கூறக்கூடிய நிகழ்வில் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு முன்னதாக திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதுதான் நம்முடைய கடமை என்று கூறியது கவனிக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் பங்கு கொள்ளாதவர்களும் கூட தேவர் கான்ஸ்பிக்யூஸ் பை ஆப்சன்ஸ். திரு டிடிவி தினகரன் திரு மூப்பனாரோடு நெருக்கம் கொண்டவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பவர் என்றாலும் கூட அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் அவர்கிட்ட இந்த பற்றியெல்லாம் கேட்கும்பொழுது, கூட்டணி பற்றியெல்லாம் கேட்கும்போது, நாங்கள் தேஜாக்கால இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத திரு நயினார் நாகேந்திரன் தான் விளக்கணும் அப்படின்னு சொன்னார். அது நிறைய உள்ளர்த்தம் கொண்ட விஷயமாக பார்க்கப்பட்டது. நயினார் நாகேந்திரன் அவர் தொடர்ந்து பயணிக்கிறார் என்று சொன்னாலும் கூட்டணியை பற்றி டிசம்பரில் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வரோன்னு சொல்வது அப்படிங்கிறது உற்று கவனிக்கப்படுகிறது. திரு ஓபிஎஸும் கூட கூட்டணியை பற்றி கேட்கும்போது எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவரும் என்டிஏல இருந்தவர், ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்டாக பார்க்கப்படுபவர். அவர் திரு எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப கடுமையாக தாக்கி பேசியிருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக கவனிக்கப்படுது. அது அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகளை குறைக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. அவங்க ஜனவரியில் தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. திரு ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா இவங்க ஆசிலேஷன்ல இருக்கிறாங்களா, அவங்க உள்ளேயா வெளியிலையா, எந்த கூட்டணியில் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஷேப் பற்றிய நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிக்க போகிறோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ஜுபேர் அவர்கள் பத்திரிகையாளர் இணைகிறார், மற்றும் திரு எம் குமார் அவர்கள் இணைகிறார். படையப்பா ரஜினிகாந்த் ஸ்டைலில் வந்திருப்பவர் திரு பெருமாள் மணி, அதே போல் உங்களுக்கெல்லாம் கைகூப்பி வணக்கம் சொல்பவர் திரு சேல மணிகண்டன். யாருக்கு இந்த வணக்கம்? நன்றி சேல மணிகண்டன், ரொம்ப அட்வான்ஸாக சொல்கிறீங்களே. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய அட்வான்ஸ் வணக்கம் யாருக்குன்னா, தலை அண்ணாமலை, ஐ லவ் யூ மலை, சூப்பர் தலை. உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க, யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெளிவான அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு டெல்லி சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய பாட்டுடை தலைவனும் அரசுடை தலைவனும் பழனிசாமி தான் அப்படிங்கறது தெளிவா சொல்லி தெளிவான ஒரு டயலாக் சொன்னீங்களே, திருப்பி சொல்லுங்க. எங்க தலைக்கு மலை அண்ணாமலை தலை, ஐ லவ் யூ மலை. இந்த வாய் என்னெல்லாம் பேசிருக்கு, இந்த வாய் என்னெல்லாம் பேசிருக்கு அவரை பத்தி. ஆமா, நிச்சயமா பேசியிருக்கிறோம். கருணாநிதி அவர்கள் எப்படி இந்திரா காந்தி அம்மையார் பேசினாரோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசிருக்கு. நான் மறுக்கவே இல்லை. இருக்கிறதுல ஜாஸ்தி நீங்க தான் பேசிருப்பீங்கல்ல. இந்த விவாதங்களே அதிகமா திட்டதுன்னா நீங்க வச்சுக்கலாம்ல, இந்த பெருமை, இந்த பட்டம் பதவி உங்களுக்கு கொடுக்கலாம்ல. நான் பழனிசாமியின் பக்தன், அதனால பழனிசாமிக்கு எதிராக யார் ரூட் எடுத்தாலும் என்னுடைய வசைமாறி கிடைக்கும். சரியான ரூட்டுக்கு பழனி மலைக்கு பழனிசாமியை கும்பிட வந்தா எல்லாத்தோட அவங்கள பாட்டுடை தலைவனா நிறுத்தி அவங்கள மலை மட்டும் போதுமா பாடுவேன் அப்படிங்கறத முதல்ல. மலை மட்டும் போதுமா? மத்த தலையெல்லாம் விட்டுருக்கிறீங்களே, மத்த தலையெல்லாம் உருண்டுட்டு இருக்கோ வெளியில. இப்பதானே பாஸ் டெல்லி டூல் கிட் ஒண்ணுன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. எங்களோட கூட்டணி சேர்ந்தும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இருந்த எங்க அன்பு தம்பி அண்ணாமலைய இப்பதான் சரியான டிராக்ல கொண்டாந்து டெல்லி டூல் கிட் இப்பதான் நிறுத்தி வச்சிருக்குது. இனிமேல் பாருங்க ஒன்னொன்னா எல்லாமே சரியாக போகுது. நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. திரு டிடிவி தினகரன் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சூட்சுமமா ஒன்று சொல்றேன். சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு எதிராக இருந்த ஒரு வழக்க அதிமுக வாபஸ் பெற்றது. தென் மாவட்டங்கள்ல அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு 10.5% இடஒதுக்கீடு ஒருத்தங்களுக்கு கொடுத்தது ஒரு காரணம், திரு தினகரன் காரணம். ஆனால் திரு பன்னீர்செல்வமோ சசிகலாவோ அதற்கு எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில டெல்லி டூல் கிட் இனிமேல் கொஞ்சம் மெதுவா தான் ஒன்னொன்னா இப்பதான் சரி பண்ணுதுன்னா 6 மாசம் இருக்கு சார். ஒன்னும் அறிவு சரி பண்ண வேண்டியது டெல்லியா சேலமா? சரி பண்ண வேண்டியது டெல்லி, பவர்ல இருக்கிற டெல்லி சேலத்து வழியா சரி பண்ணும். சேலம் பார்த்தாலே முடிஞ்சிச்சு. அவங்க தானே இருக்கிறாங்க. சேலமும் தேனியும் பார்த்தாலே முடிஞ்சிச்சு. சேலம் தானே தலை, பார்க்க மாட்டேங்குதே. சேலம் தானே தலை. இதை கேளுங்க, டெல்லி தலையே என்ன சொல்லிட்டு போச்சு, சேலம் தான்பா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தலை, பழனிசாமி தான் எங்களுக்கு இலை வச்சிருக்கிற பழனிசாமி தான் எங்களுக்கு தலை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி கண்ணாடி வீட்டுக்குள் இருந்துகிட்டு கல் எறிஞ்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அன்னியார் பாத்தீங்கன்னா கல் எறிஞ்சிருக்கிறாங்க.
புரட்சி கலைஞருக்கு இறந்தும் இரவாத புகழ்பெற்ற புரட்சி கலைஞரை இன்னைக்கும் தமிழர்கள் தன்னுடைய மனதில் வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப இவங்க ஏதோ ஒரு நாங்க அதை காப்போம் இதை மீட்போம் என்னமோ சொல்லிட்டு இவங்க போறாங்களே, எடப்பாடி பழனிசாமி காப்பி அடிச்சுட்டு இவங்க கூடுற கூட்டம் என்ன அப்படியே தானா அந்நியாரை பார்க்க வந்து ஆக அரசியலில் வராது வந்த மாமணி அப்படின்னு கூட்டம் கூடுதா? ஒன்னு புரிஞ்சுக்குங்க, இந்திய வரலாற்றிலேயே இந்திய அரசியல் கட்சியிலேயே ஒரே நேரத்தில் 3 பேர்த்திட்ட கூட்டணி பேசுற ஒரே கட்சி தேமுதிக. அந்நியார் இருக்கிற தேமுதிக தான். போன தடவை துரைமுருகனே தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலே நிறைய கட்சி இருக்கு அந்த மாதிரி. சிலது தெரியும், சிலது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தேமுதிக இல்ல, நான் தமிழ்நாட்டு லெவல்ல வச்சுக்க. தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம். அங்க ஒரு டெண்டர்ல போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், இங்க ஒரு லோ பிட் டெண்டர் போடுவேன், இங்க ஒரு டெண்டர் போடுவேன். எதுல எனக்கு ஹையஸ்ட் பிட் வருதோ அங்க நான் கொண்டு போய் என் கட்சி மொத்தமா அடமானம் வைப்பேன் அப்படிங்கிற ஒரு புது ட்ரெண்டை கண்டுபிடிச்சது அந்நியார். தன்னுடைய வேர்வையை ஒன்னொன்னையும் சிந்தி கஷ்டப்பட்டு கட்டின கல்யாண மண்டபத்தை இடிச்சு தூள் ஆக்கின கருணாநிதி கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிங்க போங்க. சைபர் 0.5% இது ஓட்டுவே வச்சிருக்கிற உங்களுக்கு ஏன்னா இப்ப கொடுத்தா நீங்க ஓடி போவீங்கன்னு தெரியும். அரசியலில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர் திருமதி அந்நியார். நீங்க வாங்கிட்டு சொன்னீங்களே செஞ்சீங்களா? அரசியல் ராஜதந்திரி, தமிழகத்தின் மிகச்சிறந்த ராஜதந்திரின்னு போற்றப்படக்கூடிய ராஜாஜிக்கு அப்புறம் அதே சேலம் மாவட்டத்திலிருந்து வந்த மிகச்சிறந்த ராஜதந்திரி எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன பண்ணுவீங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப தரமாட்டம். சற்றே பொறுத்து இருப்பில்லாய் உங்களுக்கு 2024 தரோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்க அரசியல் பலம் என்ன? புரட்சி கலைஞர் மறைவுக்கு அப்புறம் நீங்க கிட்டத்தட்ட தேஞ்சு போய் லென்ஸ் வச்சு தேடக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க. போங்க திமுக பக்கம், உங்களுக்கு வாரி கொடுப்பாங்க. மூழ்கி போற ஓட்ட டைட்டானிக் கப்பல் ஏறி நில்லுங்க. தோத்து போறீங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு மத்தியில் உங்க சொதீச மந்திரியாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாநிலத்தில் ஆட்சி அமைக்க போற கட்சியோடைய தோழமை கட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் அந்த சடுகுடு ஆட்டம் ஆடுவேன் அப்படின்னு திமுக டைட்டானிக் கப்பல்ல போனீங்கன்னா போய் சேருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒற்றுமை குறித்து கேள்வி எழுந்திருக்கிறது. அதுல இன்னமும் கூட அயன் அவுட் பண்ண வேண்டிய நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும் குமார். அப்படி உங்களுக்கு தோணுதா? நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இல்ல தோணுதான்னு கேட்க அந்த மாதிரி ஒரு இருக்கா இல்லையான்னு கேட்கறேன். இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒற்றுமையா இருக்கு. இவ்வளவு பிறகு சார் இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுமா என்ன பார்த்துட்டீங்க? இன்னைக்கு டிடிவி என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, முதுகுல குத்திட்டாங்கன்றாங்க. அது முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்றது அவங்க ஏற்கனவே குத்துனதா இல்ல, முதுகுல குத்துனாங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்படி சொன்னது அதை விட கடுமையான வார்த்தையை பயன்படுத்திலாம் கூட சேர்ந்திருக்காங்க. அது இருக்கட்டும். அவங்க தேமுதிக விஜய் திரு பிரேமலதா அவர்கள் பொறுத்தவரையில் அது விஜய் கூட சேர்ந்துருவாங்க. அப்படியா? விஜய் கூட தான் அவங்க போவாங்க. அவரையும் திட்டுறாங்களே. அவரை திட்டு அவங்க திட்டதெல்லாம் இப்போ எல்லாம் இப்போ இந்த தேர்தல் நேரங்களில் திருமாவளவன் திட்டலையா, தன்னுடைய கூட்டணி கட்சியே திட்டலையா, எல்லாத்தையும் விமர்சிக்கலையா? இப்படியா? எல்லாருமே விமர்சிப்பாங்க. எதுக்குன்னா அது ஒரு காரணம் இருக்கு. எல்லா டிமாண்டை ஏற்றுறதுக்கு, டிமாண்ட் சப்ளை, டிமாண்டை ஏற்றுறதுக்கு தான் எல்லாரும் பேசுவாங்க. அதனால இதை வச்சு நீங்க முடிவுக்கு வராதீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட். நேற்று வரைக்கும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தாங்க, நாங்க இங்க இருக்கோம், அவங்க தான் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னவங்க தெரியலங்க, நயினார்ட்ட கேளுங்கிறாரு, டிசம்பர்ல பாப்போங்கிறாரு. ஒரு பேரம் நடக்குதுன்னாக்கா அது முடிஞ்சு அட்வான்ஸ் ஆகிற வரைக்குமே அது போய்கிட்டு இருக்கும் சார். ஒட்டுதா சார்? இல்ல சார், அது எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்கு சார். அது இன்னும் நாள் இருக்கு, இன்னும் 2-3 மாசம் இருக்கு. அது வரைக்கும் இப்படி தான் ஓடும். அன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, எது யார் கூட சேர்றாங்க இங்கிருந்து முடிவு எடுப்பாங்க. ஆனால் இன்னும் இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் வரைக்கும் திரு பொங்கலூர் நம்ம இப்படி மணிகண்டன் சொன்னது போல இப்போ வரைக்கும் டிடிவியாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லாம் ஒன்று இணைவதற்காக இந்த மாதிரி பிரயோகங்களை பயன்படுத்துகிறாங்க. எல்லோரும் ஒன்று இணையணும், அதிமுக ஒன்று இணையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த வார்த்தைகள் தானே பிரச்சனையே. இல்லை, அது பிரச்சனைன்னா அதை நோக்கி கூட இப்போ பழைய மாதிரிலாம் இப்போ அண்ணாமலை எப்படி சொன்னாங்க, இப்போ அண்ணாமலைக்கு நார்மல் டேர்ம்ஸுக்கு வந்தாச்சு. அண்ணாமலை எடப்பாடிக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் வந்துட்டுது. அப்படியா? ஆமாம், வந்தாச்சு. அதே போல் முதல்ல இருந்த கடுமை இப்போ யார்ட்டையுமே இல்லை. இப்போ சசிகலா அம்மா வேறு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, எல்லோரும் ஒன்று இணையணும்னு சொல்லியிருக்காங்க. தினகரன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. ஓபிஎஸ் அதை வழிமொழிந்திருக்கிறார். பிரச்சனை இபிஎஸ் ஏற்றுப்பாரா?
இல்லை எடுத்து அவர்கிட்ட தானே வீட்டு அதிகாரம் இருக்கு. என்ன ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன கடைசியாக என்னது, அதுக்கு கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இத்தனை மாவட்டம் இப்போ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு கடந்த மாதம் 1 மாதம் 1.5 மாதமாக அவர் நல்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் ஜெயிக்கணும்னு தான் பண்ணுறாரு. அப்போ அவருக்கே தெரியும் அப்போ இதில் என்னென்ன இருக்குது, எல்லாரும் சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும்னா அப்போ சேர்ந்துடலாமே. திமுக சேர்ந்துடலாமே. இப்போ வந்து பாஜக கொடி பிடிச்சிட்டு போறாங்க, அமமுக காணமே. இல்ல ஒரு மேடை 2 பேரும் சேர்ந்து தோன்றலையே சார். ஏன் அவசரம்? இன்னும் நாள் இருக்கு சார், இன்னும் 2-3 மாசம் சார். பிஜேபி அதிமுக முன்னே கூட்டணி சேர்ந்தாங்க, ஜெல் ஆகணும், ஒட்டணும் அப்படின்னு. இங்க ஒட்ட வேண்டியதோட அங்க ஒட்ட வேண்டியது ரொம்ப ஜாஸ்தி. அது பங்காளி சண்டை. ஆமா, இது அதிமுகக்குள்ள இருக்கிற ஒரு நிமிஷம் ஒரு சின்ன இதுல இருந்துகிட்டு இருக்கு. அதை சரிபடுத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். அப்படி சரி பண்ணக்கூடியதா இருந்தா இவ்வளவு நாள் நாங்க என்டிஏ தாங்க 100 முறை சொன்னவர் டிசம்பர்ல பார்க்கலாம்னு சொல்லுவாராங்க. எந்த ஒரு மனக்கசப்பும் உட்கார்ந்து பேசிட்டா தீர்ந்து போயிடும். எந்த நிலையிலும் எல்லா பெரிய பிரச்சனையும் வெளிநாட்டு பிரச்சனைகளை கூட பேசி தீர்க்கிற அளவில் இருக்கும் பொழுது ஒரு கட்சியில் இருக்கிற சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம எடுக்கிறதா சரின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு குடும்ப பிரச்சனை, மனைவிக்குள்ள பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு 10 பேரை டைவர்ஸ் ஆகிற ஸ்டேஜ் நான் பேசி திரும்ப வச்சு இப்போ 4-5 குழந்தை விட்டு அப்படிலாம் இருக்கு சார். பேசுற முறை தான் உங்களை தான் அனுப்பணும். நல்லிணத்தை பேசி இருக்கிறதெல்லாம் பேசி இடையினத்தை உருவாக்கிடுவீங்க. ஆமா, நல்லிணத்தை உருவாக்கணும் சார். அந்த மாதிரி பேசினா நடக்கும். இதெல்லாம் அதை தாண்டி போற விஷயம் இல்ல. அப்படி ஒரு கையில வெண்ணெய் வச்சு நெய் கரைஞ்சிட்டு மோசமான செயல்களை 2 தரப்புலையும் யாரும் செய்யல. மணிகண்டன் சார், நீங்க சேலத்துல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. குமார் சார் அனுப்பலாமா? நைட் டிக்கெட் போடலாம் சார். ஒரு விஷயம் நான் திரும்ப நான் ஒன்னு சொல்லிடுறேன். தினகரன் எந்த காலத்திலையும் போய் திமுகவோட சமரசம் பண்ணிக்கல. புதர்ல மறைஞ்சிருந்து திடீர்னு எந்திரிச்சு போய் மு.க. ஸ்டாலின் 3 தடவை ஒரே நாள்ல சந்திக்காத ஒரு அவர் ஏன் சார் டிசம்பர்ங்கறாரு தினகரன் சார்? அது பாஜக தான் அதை சரி பண்ணணும். பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் அவருக்கும் உள்ள சில தனிப்பட்ட காரணங்களால இன்னைக்கு அவர் இந்த அறிக்கை கொடுத்திருக்காரு. நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமா சொல்றேன், பழனிசாமியை சந்திப்பார். சேலத்தில் இல்லையா, திருநெல்வேலி இல்லையா? இல்லை, டிடிவி தினகரனை பொறுத்த அளவில் அவரை ஒரு கூட்டணியில் அங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுக ஓரளவுக்கு தயாராகிவிட்டதுன்னு தான் நான் கேள்விப்பட்ட தகவல். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இவ்வளவு நாள் ஒரு கொஞ்சம் நஞ்ச திரு பன்னீர்செல்வம் மேல அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அனுதாபம் இருந்தது. என்னைக்கு புதருக்குள்ள மறைஞ்சிருந்து திடீர்னு போய் முதலமைச்சர் ஒரே நாள்ல 3 முறை பார்த்துட்டு காலை வைக்காத இடத்துல போய் காலை வச்சு சந்திச்சுட்டு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்ல பகைமையும் இல்லைன்னு என்னைக்கு சொன்னாரோ, கதம் அதிமுகவை அவர் வந்து ஒரு அருவருக்கு பக்க ஒரு தலைவரா தான் அவரை பாக்குறாங்க. கவனமா இருங்க, அவங்க பிரதிநிதிகள் யாரும் இல்ல. சோ கவனமா இருப்போம். திரு ஜுபேர், நீங்க சொல்லுங்க. இல்லனா என்ன அவர் பண்ணாத துரோகம் என்ன சார்? பதவி கொடுத்த சசிகலாவுக்கு எதிர்த்தா போய் உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க. தினகரன் என் கையை பிடிச்சி முதுக்கி லெட்டர் வாங்கின, ராஜினாமா லெட்டர்னு சொன்னாரு. பழனிசாமி சண்டை போட்டாரு, பழனிசாமி சமாதானாரு, ரெட்டலையை முடக்கினாரு. இறுதியா பாத்தீங்கன்னா உச்சபட்ச துரோகமா போய் ஸ்டாலினை சந்திச்சாரு. அம்மா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா புரண்டு படுத்திருப்பாங்க சார் இந்த துரோகத்தை பார்த்துட்டு. சரி ஜுபேர், இல்ல இது என்னன்னா, இப்ப அமமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்குமே கொள்கை ரீதியாக எந்த வேறுபாடும் கிடையாது. 2 பேரும் ஒரே அந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறதான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் எல்லாம் ஒன்று தான். இப்போ அமமுக ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இரட்டை இலையை மீட்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவரிடம் அதிமுக மீட்க வேண்டும்ங்கிற கோஷத்தோடு தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் டிடிவி தினகரன். அப்போ எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்தவர்களும் அதிமுகவிலையும் டிடிவி தினகரனை ஆதரித்தவர்களும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஒரு கட்சியாக உருவாகுது. இப்போ 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்டிஏல வந்து முக்கியமான ஒரு பார்ட்டியாக வந்து அமமுக இருக்குது. அது தேர்தல் முடிவுகள் எப்படி வந்ததுன்னு தெரியும். அதற்கு பிறகு 26 தேர்தலுக்கு இவங்க தயாராகிறாங்க. இப்போ அதிமுகவை உள்ளே கூட்டு வர்றாங்க. அதிமுகவை உள்ளே கூட்டு வர்றப்ப டிடிவி தினகரனுக்கு அங்கே ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இந்த கட்சி ஆரம்பித்ததின் நோக்கமே அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவரிடமிருந்து மீட்க வேண்டும்ங்கிறது தான் அவருடைய நோக்கம். இப்போ திமுகவுக்கு எப்படி ஒரு மாறுபாடு இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உள்ள ஒரு தலைவர்கள் மத்தியில் ஒரு போட்டியில் உருவான இயக்கம் தான் அதிமுக. மற்றபடி 2க்கும் பெருசாக வித்தியாசங்கள் இருக்காது, சின்ன சின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் கூட. அதே மாதிரி தான்
இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கமே கட்சியை மீட்க வேண்டும் என்பதுதான். இப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரே கூட்டணியில் பயணிப்பது என்பது மிகப்பெரிய டிடிவிக்கா எடப்பாடிக்கா? ஏன்னா டிடிவி வந்து நான் வந்து தேர்தலில் போட்டிடாம போறதுக்கு கூட தயாரா இருக்கிறேன், அதிமுக இந்த கூட்டணிக்கு வரணும்னு அவங்க வரத்துக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்தவர். ஸோ வந்தப்புறமும் கூட நாங்க இங்க தாங்க இருக்கோம், தலைமை அதிமுக தாங்கன்னு தொடர்ந்து சொல்லி வந்தார். ஆனா இன்னைக்கு டோன் மாறுறாரு. இல்ல, சமீப காலமாக அவருக்கு ஏற்பட்ட சில தர்ம சங்கடமான நிகழ்வுகள். ஆமா, உதாரணம் சொல்லணும்னா இந்த நம்ம இந்த மூப்பனாரனுடைய நினைவு நாளுக்கு அவருக்கு போகல. அதுக்கு போகாததுக்கு காரணம் அவர் சரியா அழைக்கலங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா மூப்பனார் எனக்கு கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் மூப்பனார் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கார். மூப்பனார் அவர்களுக்கு அதிமுக தமாக கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்தியவர் இவர் தான். 2001 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு இருந்தது. அதிமுகவுக்கும் தமாகவுக்கும் ஒரு பெரிய பிளவு இருந்தது. ஏன்னா 96 அதிமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைப்பதற்காகத்தான் தமாகவே ஆரம்பிச்சார், தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனால் பிஜேபியோடு திமுக கூட்டணி வைப்பதற்காக அந்த குற்றத்தெல்லாம் மறந்துட்டு, அந்த கசப்பெல்லாம் மறந்துட்டு திருப்பி 2001 அதிமுக கூட கூட்டணி வச்சார் மூப்பனார். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் முக்கிய அனுமதியோட குறுக்கீடு. சார் பேசி முடிச்சிடறேன் சார், பேசி முடிச்ச வைகோபால் சார் ஒரே ஒரு வார்த்தை உங்க அனுமதியோட குறுக்கீடு. வைகோபால் சாமி எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? 9 பேர் தீக்குளிச்சு எதுக்கு செத்தா? வைகோ இன்னைக்கு எங்க இருக்கிறாருங்க? அப்ப திமுகவோட அது பயணிக்க முடியுது, டிடிவியால பயணிக்க முடியாது. ஆனா அது வந்து ஒரு காலம் இருந்தது. இதெல்லாம் ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ள நடந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அவரு வைகோ வந்து நீங்க அன்னைக்கு ஆரம்பிச்சாருன்னா இன்னைக்கு அவர் கட்சி எந்த நிலைமையில இருக்குன்னு பாக்குறோம். அப்ப இது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து பயணிப்பது என்பது அவர்களுக்கு 2 பேருக்குமே தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ என்னன்னா சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தோடனே, எடப்பாடி பழனிசாமி என்ன இருந்தாலும் இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கார், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், முன்னாள் முதலமைச்சராக இருக்கார். அப்ப என்டிஏவில் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் டிடிவிக்கு இல்லைங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கு. பல இடங்கள்ல அது நடக்குது. அந்த முக்கியத்துவம் இல்லைன்னு வருத்தம் இருக்கு. அதை என்ன பண்றாருன்னா அப்பப்போ எக்ஸ்போஸ் பண்றாரு. இப்போ இவ்வளவு தூரம் நெருக்கமாக என்டிஏவில் இருந்தவர் நேற்று அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க வந்து டிசம்பர்ல முடிவு பண்ணுவோம், நீங்க நயினா நாகேந்திரன் போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. இப்போ ஓபிஎஸும் நயினா நாகேந்திரன் தான் பிளேம் பண்றாரு, டிடிவியும் அவர் தான் பிளேம் பண்றாரு. இப்போ நீங்க வந்து அமித்ஷா கேளுங்க, கூட்டணி உருவாக்கியவர் அமித்ஷா தமிழ்நாடு. கோஇன்சிடென்ட்லி இவங்க 3 பேரும் ஒரு சமூகம். ரைட், எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு பிரச்சனையை அவங்க முக்கோணமா ட்ரையாங்கிளா ஒரு பிரச்சனை போயிட்டு யார் அந்த சமூகத்தின் முகமா இருக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப சீனியரா இருக்கார். ஓபிஎஸும் சீனியரா இருக்காரு, டிடிவியும் சீனியரா இருக்காரு. இப்போ நயினாரை விட அப்படிங்கும்போது அந்த ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. ஒரு 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இவர் கட்சியுடைய பொருளாளராக இருந்திருக்கிறாரு, ராஜ்யசபா உறுப்பினராக இருக்காரு, இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காருன்னா இவருக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அப்ப இதுக்குள்ள ஒரு தர்மசங்கம். ஏன்னா அவர் சொன்னாரு இதுல வந்து மையப்புள்ளியா இந்த கான்ஃபிளிக்ட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேர் தான் அதிகம் பேசப்படுது. ஆனா நயினாரும் இதுல ஒரு ஃபேக்டரா இருக்காரு. கண்டிப்பா அதுதான் சொல்றேன். இப்ப ஓபிஎஸ் உடைய குற்றச்சாட்டு அதான் சொல்றாரு. ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் பல இடங்கள் அதான் சொல்றாங்க. ராமநாதபுரத்தில் எங்களுடைய ஓபிஎஸ்ங்கிற பேர்லேயே பலரை நிப்பாட்டினாங்க. பன்னீர்செல்வங்கிற பேர் நிப்பாட்டுறாங்க, பன்னீர்செல்வம் நிப்பாட்டினாங்க, பல பேர் நிப்பாட்டுறது. இதுக்கு பின்னாடி நயினார் இருக்காருங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு கூட்டணியில் இருந்தாங்களே, இல்ல தனியாக இருந்தார். கூட்டணியில் இருந்தாலும் 2024 பிஜேபி ஓபிஎஸ் ஆதரவோடு நிற்கிறார். இல்ல அங்க நயினார் என்கிற ரோல் ப்ளே பண்ணிருக்காரு 2024ல. இல்ல அதான் சொல்றாங்க, அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவர் பின்புலமாக செயல்பட்டாரு, இவர் வந்து ஒரு வேற கூட்டணியில இருந்தாலும் கூட ஆமா ஒரு முகமா வந்துடக்கூடாதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து பல இடங்களில் வைக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர் யாரும் இல்ல, இருந்தா அதை பத்தி பேசியிருப்பாங்க. அதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்புறம் கடைசியில வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நான் அவருக்கு மெசேஜ் போட்டேன், என் போன் எடுக்கலங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் டிடிவி தினகரன் வந்து என்டிஏல நான் இல்லைன்னா நேரடியாக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி இல்லை. அவர் நேரடியாக பாஜகவோட கூட்டணியில் இருக்கார் 2024 இருந்து. அப்போ நீங்கள் வந்து இங்கே அமித்ஷா அவர்கிட்ட கேளுங்க, தேசிய தலைமையிட்ட கேளுங்கன்னு சொல்லாமல் நயினா நாகேந்திரன் கேளுங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கும் ஒரு ஒரு அரசியல் இருக்கு. அது நம்ம சும்மா ஈஸியாக கடந்து பெற முடியாது. ரெண்டாவது தேமுதிக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேமுதிக வந்து ஒரு ஓப்பன் டெண்டர் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா பக்கமும் எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு. முதலமைச்சரை பார்க்குறோம், அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பார்க்குறோம், பாஜக மேடையில் இருக்கிறோம், விஜய் என் தம்பின்னு சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு எல்லா இடங்களும் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப வந்து கட்டமைச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதுதான் இப்போ என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு, நேற்று மீட் பண்ணுறாங்க, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதுகில் குத்திட்டாரு, பார்த்தீங்கன்னா வந்து எங்களை டேட் போடாமல் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. இப்போ என்டிஏ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தத்தளித்து கொண்டிருக்கிறதுங்கிறதா யதார்த்தமான உண்மை.
அதிமுக பாஜக மட்டும்தான் இப்போதைக்கு கன்ஃபார்மா என்டிஏல இருக்கு. ஓகே, இதுவரைக்கும் மற்ற கட்சியில் ஒன்றும் இது வரைக்கும் கூட்டணியில் வரல. அது போகக்கூடிய காலங்களில் தான் இருக்கும். மணிசாரோட வியூ கேட்க நினைக்கிறேன். என்டிஏ அவங்க எதிர்பார்த்த ஷேப் இல்லை, நமக்கு அது ஒரு புரிதலாக வருது. அதிமுக வந்தப்புறம் டிடிவியை தக்க வைக்கலாம், ஓபிஎஸ்ஐ ஏதோ ஃபார்மில் வச்சுக்கலாம், தேமுதிக வந்துடும், பாமக வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆரம்பகால இலக்காக இருக்கும். ஆனால் இந்த ஷேப்பில் இந்த அணி 26ல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வேற திசை பெறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போது நமக்கு 2021 ஒரு என்டிஏ கூட்டணி இருந்தது. இப்போது அது ஒரு என்டிஏவாக இருந்தது. 2024 ஒரு என்டிஏவாக இருந்தது. இப்போது 2001 இருந்த அஇஅதிமுக 2024 என்டிஏ கூட்டணியில் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக இருக்கிறார்கள். இப்போது இப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா 2021 தேர்தலில் என்டிஏவை தலைமையேற்று நடத்தியது அஇஅதிமுக, 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏவை தலைமையேற்று நடத்தியது பாஜக. இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்காங்க. ஆனால் இந்த 2 தேர்தல்களிலும் அவர்களுடன் இருந்த எல்லோரும் அவர்களுடன் இன்று இல்லை. எக்ஸப்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் அவங்க கூட இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே இன்னமும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த தலைப்பு வைத்த ராசியோ என்னவோ, இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா டிடிவி அவர்களும் தங்களுடைய பாதையை ஓரளவுக்கு இன்னைக்கு தெளிவுபடுத்தி. என்ன பாதை? அவங்க தாவேகா பற்றிய ஒரு கேள்விக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு லீடு கொடுக்குறாங்க. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு, எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் இப்போது பொதுவாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை அவர் எப்போதுமே தவிர்க்கக்கூடியவர். இந்த பேட்டியாக இருக்கட்டும், இதற்கு முன்னால் மதுரையில் கொடுத்த ஒரு பேட்டியிலையுமே அவர் தாவேகாவை ஒரு பொருட்டாக மதித்து பேசுவதை நம்மால் காண முடிகிறது. அவர் என்டிஏலேருந்து வெளியில் வந்துட்டார், அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காருன்னு. என்டிஏக்குள்ள இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் ஒரு சாஃப்ட் கார்னரோட தாவேகா இல்லை, இன்றைக்கு தெளிவுபடுத்திட்டார்ல. இன்றைக்கு அதில் ரொம்ப முக்கியமானது ஐயா டிடிவி அவர்கள் தாவேகா பற்றி சொன்னது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே முதன்முறையாக தாவேகாவை ஒரு பெரிய அளவில் அக்னாலேஜ் பண்ணி பேசுனது ஐயா டிடிவி தான். அவர் சொன்னார், ஐயா விஜயகாந்தை போல அன்பர் விஜய் அவர்களும் வாக்குகளை எல்லா தரப்பிலிருந்தும் பெறக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ கூடவே ஒன்றை சேர்த்தும் சொன்னாங்க, நான் கூட்டணிக்கு போகிறேன்னு அர்த்தம் இல்லை, நான் வெவ்வேறு பத்திரிகையாளர்கள் போல் ஸ்டார்ஸ் இவங்க கிட்டலாம் நான் கேட்குறேன், ஏன் அவர் அதை சொல்கிறாருன்னா, இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே எல்லா கட்சிகளுமே தாவேகாவினுடைய பலம் பலவீனம் பற்றி சர்வே நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாரு. நான் இவர்களுடன் எல்லாம் பேசியதை வைத்து சொல்கிறேன், தாவேகாவை ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக அவர் அங்கீகரிக்கிறார். அவர் இருக்கக்கூடிய அணியை விமர்சிக்கக்கூடிய தாவேகாவை அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்ததனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்றைக்கு நெற்கட்டான் செவல்ல மரியாதை செலுத்திவிட்டு அவர் கொடுத்த அந்த பேட்டியில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் டிசம்பரில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம். ஏற்கனவே அறிவிச்சிட்டு இப்போ ஒரு மாற்றம் செய்கிறாரோ, நாங்கள் என்டிஏ தாங்க, இவங்க தான் சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னவர் டிசம்பரில் அந்த அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல. ஏன்னா முதல்ல நாங்கள் என்டிஏவில் இருக்கிறோம், அஇஅதிமுக வரணும்னு சொன்னவர். அதற்கு பிறகு ஒரு நேரத்தில் என்ன சொன்னார்னா, நாங்கள் என்டிஏல இருக்கிறோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலன்னாரு. அப்புறம் பாஜக தலைவர் அதை சொல்லணும் அப்படின்னு. ஏனென்றால் பொதுவாகவே தமிழக அரசியல் களத்தில் தலைவர்கள் எடுத்தங்கவுத்தன்னு பேசவே மாட்டாங்க. அவங்க நமக்கு மெல்ல மெல்ல லீடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்த்துவாங்க. இப்போ ஒரு தேர்தல் வருஷத்தில் நம்ம அதை நெருக்கமாக இருந்து கவனிக்கிற ஒரு வாய்ப்பு. அவங்க போற திசை ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் போற திசை தாவேகா கூட்டணி, தாவேகாவை நோக்கி போறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தாவேகா ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். தாவேகாவுக்கு அவங்க ஆப்ஷன், அவங்க ஏற்கனவே தான் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்களா, அவங்க ஒரு பெரிய ஆப்ஷனே ஓபன் பண்ணிட்டாங்கல்ல. நாங்க கூட்டணியாக வருகிற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்திலே நாங்க இடம் கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு பாஜகவோடு பயணித்தவங்க அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல, அதை தாவேகா எப்படி பார்க்கலாம்? அரசியல்ல கூட்டணிகள் மாறுகிற பொழுது நீங்க ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு வருகிறது அப்படின்னா, இப்போ ஒரு புதிய கட்சியாக தாவேகா வருகிறது என்றால் அதற்கென்று ஒரு பலம் இருக்கும், பலவீனம் இருக்கும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அஇஅதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு தனியாக பயணம் செய்கிறார். அப்போ அவருக்கென்று சில பலம் பலவீனங்கள் இருக்கும்.
அதே போல அமமுகவுக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்து தானே அவங்க ஒரு கூட்டணியாக நகர்ந்து போவார்கள். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, தேமுதிக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அவங்க என்னன்னா, பாஜகவை அவங்க விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அஇஅதிமுகவை அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க. இப்போ நேற்று வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அதை ஒருங்கிணைத்த ஒரு கூட்டத்தில் ஐயா சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போ என்னன்னா, அவங்க பாஜகவை ஒரு தீவிரமாக விமர்சிப்பதோ அல்லது கிடையாது, ஆனால் அவர்கள் வந்து அஇஅதிமுக என்று வருகிற பொழுது மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை, ஒரே காரணம் ராஜ்யசபா சீட், அதை முன்வைத்து விமர்சிக்கிறாங்க. அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான், அப்படிதான் அவங்க காட்டுறாங்க. அப்ப என்னன்னா, இதுல இன்னொரு விஷயமும் நமக்கு இருக்கு. இதில் மிக முக்கியமான கட்சியாக இருந்த பாமக, தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணி. எந்த பாமக சொல்றீங்க? நிச்சயமா இன்னைக்கு 2 பாமகவுமே சொல்லலையே. நீங்க ஐயா பெரியவர் தலைமையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது சின்னையா தலைமையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாருமே இன்னமும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து அவங்க வந்து எந்த விதத்திலையும் விமர்சிக்கவும் இல்லை, நாங்க உள்ள இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தாம இருக்காங்க. அப்ப இது போக ஏனைய கட்சிகள், நீங்க 2021 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளாக இருக்கட்டும், யாருமே இன்னும் ஒரு சிலர் உறுதிப்படுத்தியிருக்காங்க இவங்களோட என்டிஏவோட சேர்ந்து போறாங்க. ஐயா பாரிவேந்தருடைய கட்சி எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாங்க, ஐயா சண்முகம் அவர்களுடைய கட்சி எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கிறாங்க. ஏனையவர்கள் வந்து ஒரு அதுதான் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை. அந்த அவங்களெல்லாம் கூப்பிட்டீங்க எங்களுக்கு கூப்பிடலையே அப்படின்னு இன்னும் நமக்கு கிளாரிட்டி பிறக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகள் ஒரு தனித்த பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான இன்டர்பிரேஷன். தேஜாக அப்படிங்கிறது இவர்களை உள்ளடக்கி இருக்காது, இவங்க பாதம் மாற இவங்க போயிட்டாங்கன்றான். இவங்க வந்து அது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பெருமாள் மணி சார் போவாங்கங்கிறாரு, நீங்க எல்லாம் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியாயிடும்ங்கிறீங்க. டிடிவியும் ஓபிஎஸும் ஆந்தவே அவுட்டுங்கிறாரு அவர். சார் இல்ல, இதையும் சேர்த்து மட்டும் சொல்லிடுறேன். ஐயா அவர் இன்னைக்கு சொல்றாரு, மக்களவை தேர்தல் என்பது வேறு, 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. நாங்கள் மக்களவை தேர்தலில் ஐயா மோடி அவர்களை மனப்பூர்வமாக முழுமையாக ஆதரித்தோம். ஆனால் சட்டசபை தேர்தலுக்கான நெறிமுறைகள் என்பதும் அதனுடைய டார்கெட் என்பதும் வேறுங்கிறத அவர் அடிக்கோடிட்டே காட்டி ஒட்டலையேங்கிறார். சார், அரசியல் கணக்கு என்பது பொதுவாக மக்களுடைய மனோநிலை, இருக்கிற கள யதார்த்தம், இதை வைத்து தான் அரசியலை கணிக்க வேண்டும். இப்பொழுது டிடிவிக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம் என்று சொன்னால், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்ததுக்கு அவரே பாராட்டியிருக்கார், பல முறை சொல்லியிருக்கிறார். அதே போல் இந்த ஓபிஎஸ்ஸையும் அதில் ஒருங்கிணைக்கணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறத பல ஸ்டேட்மெண்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி கடந்த நாட்களில். இப்போ அதனுடைய ஒரு வருத்தத்தை தான் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா பாஜக எடுத்துக்குது அப்படின்னு அவர் நினைச்சா அதுல நியாயம் இருக்கிறதா நீங்க பார்க்கலையா? நீங்க வந்து இப்போ திரு ஏசி சண்முகம் அவர்களுடைய பார்ட்டியோ ஜான் பாண்டியனோ அவங்களுக்கெல்லாம் ஏர்போர்ட்ல பிரதமரை பார்க்கக்கூடிய முக்கியத்துவம் உண்மை. ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் உங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்கன்னு கொடுக்கப்படலை அப்படின்னா அந்த வருத்தம் நியாயமான உண்மைதான். நீங்க சொல்வது 100க்கு 100 உண்மை. நான் ஒத்துக்கொள்கிறேன். நானே அது தவறு என்று நான் பேசியிருக்கிறேன், இதே தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கிறேன். இதில் என்னென்னா, இதில் கேப்டன் யாருன்னாக்கா, அந்த கப்பலுக்கு கேப்டன் வந்து எடப்பாடி பழனிசாமி. அந்த கேப்டனுடைய முழு விருப்பம் இல்லாமல் அதை அந்த 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 பேச்சுவார்த்தையோ அந்த இணைப்பு முயற்சியோ தர்மசங்கடத்தை ஏற்படுத்தி விடும். இல்லையான்னு தெரியணும்ல, இல்லை வேற கப்பல் பார்க்கணும்ல. இல்லை, அது சரிதான், இதெல்லாம் சரிதான், நம்ம பேசுறதுக்குரிய பாயிண்ட் தான். ஆனால் அந்த சூழல் சரியாக வர, இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இதில் கொஞ்சம் இசைவு தெரிவித்தால் எல்லாமே முடிந்து போய்விடும். இல்லை, இப்போ இந்த விவாதத்திலிருந்து புரிதல், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் காரணமா, இல்லை திரு நயினார் அப்படிங்கிற அவருடைய இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்? நயினார் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரே பார்ட்டியில் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்தவங்க, நல்ல ஸ்மூத்தாக பழகினவங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகணும், என்டிஏ கூட்டணி ஆட்சி இருக்கணுங்கிறதெல்லாம் அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாரும் அவரும் பல இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எல்லாரும் நாங்கள் ஒன்றா இணைவோன்னு பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மெயின் கேப்டன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமா, இல்லை திரு நயினாரோட ஃபேக்டரும் சேர்த்து ஃபேக்டர் பண்ணுமா திரு பெருமாள் மணி சார்? இல்லை, இதில் ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னென்னா யாருமே வந்து இந்த சூழலை பொறுத்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இவங்க 2 பேர் அப்படிங்கிறத விட
இதுல விஜய் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். என்டிஏ இல்ல இவங்க அதாவது இது ஒரு மும்முனை போட்டியா மாறுது. ஒரு ஆப்ஷன் ஓபனா இருக்கு. இப்போ நீங்க இப்படி இந்த வரலாறுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, நீங்க அந்த வரிசையில பாருங்களேன். ஏதோ ஒரு காரணத்தினால ஐயா டிடிவி அமமுகன்னு ஒரு கட்சியை கண்டு தனியாக இருக்கிறார். இந்த 2021 தேர்தல் முடிந்த பிறகு ஐயா ஓபிஎஸ் அஇஅதிமுகவில் நீக்கப்பட்டு தனியாக இருக்கிறார். ஒரு தனி அணி உரிமை மீட்பு குழுன்னு ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவருமே எதிர்பாராத ஒரு நல்வாய்ப்பாக ஐயா விஜய் ஒரு கட்சியை ஆரம்பித்து வருகிறார். அப்போ அவங்க வெளியில வர்றதுக்கு ஏதோ காரணங்களை சொன்னாலுமே கூட அவங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு அவர்கள் என்டிஏவில் இருந்த பொழுது யாரை பற்றி பேசினார்கள், இன்றைக்கு என்டிஏவில் இருந்து வெளியே வருகிற பொழுது யாரை பற்றி பேசுகிறார்கள்? உங்க பார்வையில ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ பிளான் ஏ என்டிஏவா பிளான் பி என்டிஏவா? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்தளவுல பிளான் ஏ ஐயா விஜயாகத்தானே இருக்க வாய்ப்பு. ஓஹோ, அதுதானே காட்டுது. ஓஹோ, இப்போ அவங்க இருக்கணும்னா அங்கேயே இருந்திருக்க முடியும் இல்லையா குமார் சார்? அதாவது அப்படி இருந்தால் அவர் இப்போ சகோதரர் பெருமாள் மணி சொல்றது போல இவர்களெல்லாம் போய் பாஜகவிடம் சரியான ரிசப்ஷன் இல்லை, என்டிஏ கூட்டணி நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு லிமிட்டை தாண்டி அது போய்விட்டது என்றால் அவர்களை விஜய் அழைக்க தயாராக இருந்து அந்த த்ரெஷோல்ட் ரீச் ஆகுதா நினைக்கலையா? அல்ல, அப்படி போயிருந்தா அப்படி போகுதுன்னு வச்சுக்கோம். நம்ம அப்படிதான் கணிக்கலாம். அது போயிட்டு இருக்கிறதா நினைக்கலையா நீங்க? இல்ல, அந்த த்ரெஷோல்ட் நினைக்கல. என்னுடைய ஒபினியன் அது அல்ல. என்னுடைய ஒபினியன் கண்டிப்பா கடைசியில் அமித்ஷா எதை பண்ணிடுவார் நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே கள நிலவரத்தெல்லாம் யோசிச்சு போக 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 டைப் பண்ணிடுவாங்க. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியுங்கிற மாதிரி. அதுல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இது முக்கியமான பாயிண்ட். அதனால போக போக பார்ப்பாங்க. வெற்றி தான் ஒரு அரசியல் கட்சி எத்தனை உழைச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதனுடைய வெற்றி தான் அதற்கு. இல்லைன்னா ஆப்ரேஷன் சக்சஸ் பேசியன் டை, அதை எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். இதை எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க. அந்த நிலைமையில வரும்போது என்ன ஆயிட்டுது, பெருசா என்ன ஆயிட்டுது, நம்ம ஏன் இதுல பேசக்கூடாதுன்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க என்றால், அமித்ஷாவோ மோடியோ பேசுறாங்க என்றால், ஏன்னா ஓபிஎஸ் அவ்வளவு சீக்கிரமா போயிடும். சார், அவங்க தலையிடுவார்களே, ஆனால் அமித்ஷாவும் மோடியும் தலையிடுவார்களே, ஆனால் ஏற்கனவே தலையிட்டு இருப்பாங்களே, ஓபிஎஸ் போகாம பார்த்திருப்பாங்களே. காலம் கணியணும் சார். எல்லாத்துக்கும் ஒரு இடம் பொருள் ஏவெல்லாம் இருக்கிறது. சூழல் எல்லாரும் தானே உணரணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள். இப்போ எல்லா இடத்துக்கும் மாவட்டங்களுக்கு முக்கால்வாசி மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எல்லா கள நிலவரத்தை அனலைஸ் பண்ணுவாங்க. முன்ன இருந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, இப்ப நிறைய முன்ன இருந்த குமார் கூட இல்ல. இப்ப அண்ணாமலை ஆதரிக்க ஆரம்பிச்சப்ப குமாரே ஆதரிக்க ஆரம்பிச்சார். பேட்டியே பாருங்க, எல்லாத்துக்கும் பேட்டி எல்லாம் கொடுக்கறாரு. தனியா 1-to-1 பேட்டி எல்லாம் திரு எடப்பாடி அதெல்லாம் முன்னால நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப அவருடைய இது எல்லா லெவல்லயும் அவர் இறங்கி பேசணும். இல்ல, இவர்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா சாதாரணமா எல்லாத்துக்குமே அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவரு தனியா உட்கார்ந்து யோசிச்சாருனாக்க ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ்வளவு கடுமையா பேசி அண்ணாமலையும் இபிஎஸ் இணைய முடியும் போது இதுல என்ன ஏமாத்துறோம் சார்? 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறார் ஓபிஎஸ். 3 முறை இருந்திருக்காரு. அவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அங்க போய் எந்த அதெல்லாம் ஒரு 40 வயசு செட்டு சார் அங்க ஆரம்பிக்கிறது. தாவேகா 40 வயசுக்கு அங்க போய் சேருவாரா சார்? அங்க மரியாதையே இருக்காது. போனா மரியாதையே இருக்காதுங்கிறார். அங்க ஒண்ணு மரியாதையே இருக்காது. நம்ம சில விஷயங்களை நம்ம மறந்துறோம் சார். அதாவது அவராக விரும்பி என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வரல சார். ஐயா ஓபிஎஸ் விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க. அவராக விரும்பி அதிமுகலேருந்து வெளியில் வரல சார். அவர் அஇஅதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். என்டிஏ கூட்டணியிலிருந்தும் வெளியேற்றப்பட்டு விட்டார். வாங்க சார், அமித்ஷா கூப்பிட்டாரு. இல்ல பிரதமர் வாங்க ஓபிஎஸ் பழைய சார் வேற ஒரு டேர்ம்ஸ்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஓகே. ஆனா என்னன்னா, இன்றைக்கு விஜய் வந்த பிறகு அவர் அதுக்கான லீட கொடுத்த பிறகும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அவரா வெளியேறல. அவரு கடிதத்தை வெளியிட்டுறாரு. ஓகே, நான் கேட்டேன், என்ன பிரதமர் சந்திக்கல, நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. இந்த சூழல் உருவாயிச்சு. இப்போ நம்ம என்ன, சப்போஸ் ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், இப்போ விஜய் போன ஸ்பீச்ல நமக்கு தெரியக்கூடிய விஷயம், அவர் அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறார் அப்படின்னு, எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ இப்போ அதை பண்ணி இவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டா அது ஒரு வகையில் ஒரு ஃபார்முலபிளா இருக்காது. இல்லை, நல்ல ஒரு ஃபார்முலாவா இருக்கும், நல்ல ஃபார்மட்டா இருக்கும், வெற்றிகரமான ஃபார்மட்டா இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் சிக்கல் இருக்கு, 2 சிக்கல் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு விஜய்க்காக பிரச்சாரம் செய்வாங்களா, விஜய் முதலமைச்சர் ஆகுவதற்காக உங்க தமிழ்நாடு மக்களும் பிரச்சாரம் செய்வாங்களா அப்படின்னு ஒரு சிக்கல். என்ன தயக்கம் இருக்க முடியும்? 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர்.
ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். இல்லாட்டி அவருக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் அவரோட வந்து இல்ல, பகை பாராட்டினா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆப்ஷன் கிடையாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல இந்த சிக்கல் இருக்குன்ற இல்ல அவர் இந்த நீங்க யாரு கூட்டணி- விரும்பாரு? திரு ஓபிஎஸ் ஓட ஷோல இருந்து பார்த்தா அவர் மனசு யாரை விரும்பும்? எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆர்தியா இல்ல திரு விஜய் ஆர்தியா? விஜய்க்கும் அவருக்கும் blank அவர் slate. சிஎம் இருக்கதான் அவர் விரும்புவாரு. இல்ல, அது அவர் இன்னைக்கு practical ஏற்கனவே reality-யா? நண்பர் சுபேர் ஒன்றை மறந்துடுறாரு. நீங்க 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் ஐயா எடப்பாடி தலைமையின் கீழ் அவர் துணை முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் பணியாற்றியவர் தானே. சரி, right. அப்போ அவருக்கு ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கலும் இல்ல. அவர் நம்பர் 2 அவர் நம்பர் 2 ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்த பிறகுமே இல்ல, கூட இவர் சொல்ற- அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் 3 முறை நம்பர் ஒண்ணா சிஎம் இருந்தா ஒரு ஆகும்போது முறை பிராக்டிகலி number நம்பர் 2 இல்ல. இருந்திருக்கிறாரு அப்படின்றாரு. ஆனா வந்து அதே காலகட்டத்தில் இருந்து அரசியல் தலைவர்கள் 2 பேரும் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அதுல அவங்க பெருசா ஈகோவா இல்ல. அது அன்னைக்கு அவர்களை சேர்த்து வச்சது பாஜகங்கிற ஒரு கட்சி தான் அவர்களை சேர்த்து வைத்தது. வெளியே இன்னைக்கு போனவர்கள் சேர்த்து வைக்காதா? இன்னைக்கு சேர்த்து வைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ங்கிறவரே உள்ள வேணாங்கிற ஒரு முடிவு பண்றாரு. ஏன்னா அவர் உள்ள வந்தாருன்னா நேர் எதிராக நம்மளுடைய போட்டியாளராக தான் இருப்பார். தனக்கு போட்டியாளராக தான் எடப்பாடி இது ஒரு பழனிசாமி. நியூவான்ஸா பார்க்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியா அவரை விரும்பலாம், ஆனா கட்சிக்குள்ள அவரை விரும்பாம இருக்கலாம். ஆனா திரு ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வரணும்னு நினைக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு சிக்கல் காரணமா இருக்கலாம். கண்டிப்பா அந்த ட்ரையாங்கிளை நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு வெளியில இருந்து ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு நீங்க என்டிஏ அலைன்ஸா இருக்கலாம். அதான் மணிகண்டன் திருப்பி சொல்றாரு, டிடிவி பிரச்சனை இல்லைங்க, ஓபிஎஸ் தான் பிரச்சனை. ஓபிஎஸ் வேணாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா நேரடியாக போட்டி அவர் தான். எனக்கு ஏர்டெல் எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறாரு, நான் தான் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறாரு. தன்னுடைய பதவிக்கு நேர் போட்டியாளராக ஓபிஎஸ் தான் நினைக்கிறாரு எடப்பாடி. அப்ப உள்ள வர்ற போது மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும். அப்ப நீங்க ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அந்த பார்ட்டி என்டிஏ அலைன்ஸா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம விஜய் மேட்ருக்கே வருவோம். விஜய் உடைய தாவேகாவில் இணைவதற்கு டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் 2 பேருக்குமே சில சிக்கல் இருக்கு. முதலில் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினால் ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ் வந்தார், டிடிவி வெளியே வரப்போறாருங்கிற மாதிரியான செய்திகள் போயிட்டு இருக்கு. வெளியேறினால் அதற்கு பின்னாடி வரக்கூடிய சில சாதக பாதகங்களையும் அவர் பார்க்கணும். ஏன்னா அவர் மீது உள்ள என்ன பாதகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணா, இன்னைக்கு அவர் கூட்டணியில இனிமே தான் தெரியும். டிசம்பர்ல தான் சொல்றோம்னு சொல்லிட்டாருன்னு. மேல உள்ள வழக்குகள் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த அழுத்தங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஓப்பனா பார்த்துட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு. ஒரு வாரம் வீட்டுக்கு ரைடு போன விஷயங்கள்லாம் பார்த்தோம். உள்ள ரைடு நடந்துட்டு இருந்துச்சு, வெளியில கோமாதா பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிலாம் நிறைய அவருடைய வழக்குகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் பட் இஸ் he feeling welcome? அங்க வந்து அவருக்கு ஸ்பேஸ் இருக்கு, பாஜக அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குது அப்படின்னா இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டாரு. பாஜகவுமே அவர் வந்து நீங்க இருந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல வச்சிருக்கா அப்படிங்கிற. ஆமா, இன்னைக்கு கூட நயினார் சொல்லிட்டாரு. நயினார்ட்ட போய் கேளுங்கன்னு அவர் நயினார் சொல்லிட்டாரு. அவர் இங்க தான் இருக்கிறாரு. உதாரணம் சார், ஒரு உதாரணம். பாஜகவை பொறுத்தவரையில் இப்போ அண்ணாமலையை பதவி போனதுக்கு பிறகு அவருக்கு இப்போ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இப்படிலாம் பேசுனாங்க இல்லையா. அவங்க வெயிட் பண்ணணும். அவங்க பாஜகவை பொறுத்தவரையில் இப்போ இலக்கணேசன் இருந்தார், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப சாதாரண ஆளாக இருந்தார். அப்புறம் அவருக்கு கவர்னர் போஸ்ட் கிடச்சிது. அது ஒரு மாதிரி ஒரு இந்த மற்ற நம்ம கட்சிக்குள்ள பொறுமை இருக்கும் சார், மற்ற கட்சிக்கு இதுலயும் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. இல்ல, 2 சிக்கல் இருக்கு. வெயிட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. அதற்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சிக்னலை எதிர்பார்த்து அவங்க வெயிட் பண்ணட்டும்னு எதிர்பார்த்தாங்க. என்டிஏல இருந்து வெளியில் வந்தால் அதற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு முதல்ல மனதைரியத்தை வளர்த்து வரணும் டிடிவி தினகரன். அதுக்குண்டான தயாரா அது கான்சிக்வன்ஸ் இருக்குங்கிறீங்க. வெளியில இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே மாதிரி இங்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவரை தலைமை ஏற்றுக்கின்ற விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு போவார். அதுல அவருக்கு சில சங்கடங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு சீனியர் லீடரா இருக்காரு, மூத்த அரசியல்வாதியா இருக்கிற எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு சொல்றாரு. தாவேகா பற்றி அவரும் அனுகூலமா பேசியிருக்காரு விஜய் பத்தி. ஓபிஎஸ் டிடிவி வருகிற பொழுது கிட்டத்தட்ட 40 to 50 தொகுதிகளில் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவு ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்கள். பல இடங்கள் 2ஆம் இடங்கள் வருவார்கள். சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கான கூட வாய்ப்புகள் இருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. வலுவான ஒரு கூட்டணியாக தாவேகா மாறும். ஆனா அந்த நிலைமைக்கு பாஜக அவர்களை தள்ளி விடாது. கடைசி நேரத்தில் எந்த ஆயுதத்தையும் எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். ஓபிஎஸ் டிடிவியும் சேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு கடைசி நேரங்கள்ல வேற வழி இல்ல. அவங்க எல்லாரும் கடைசி நேரத்துக்கு போடணும். ஸ்பேஸ் கொடுப்பாங்க. என்னதான் விளையாட்டு பாக்குறாங்க, எந்த கட்டம் எது வரைக்கும் போறாங்கன்னு. ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல, ஆனா உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு சில சிக்கல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் உள்ள வரவே கூடாது. உங்களால் நான் உங்களே உதாரணம் சொல்றேன். உங்களால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்க. நான் அதை இல்ல சார் அப்படி இல்ல முழுவதுமாக ஏதாவது முயற்சி பண்ணாலும் கூட இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை குறையும் போது இதுதான் யதார்த்தம். இன்னொரு அலைன்ஸ்ல போய் முழுவதுமா ஒன்னும் ஜாயிண்ட் ஆகல. இப்ப இங்க இருந்து வெளியே நிக்கிறாங்க, ஒன்னும் போய் சேரல. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை ஃபுல் பண்ண பார்ப்பாங்க. நேத்து வந்த நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு பேசிட்டு போறாங்க.
அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா தேமுதிக இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு சி ஓட்டருடைய கருத்து இல்ல கணிதம் அதே நிர்மலா சீதாராமனோட திரு டிடிவி தினகரன் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருந்தா அதுக்கான ஒரு சூழல் இருந்தா இந்த இல்ல விவாதமே அந்த கிடையாது. மனக்கசப்பு இருக்குன்ற அதைத்தான் சரி பண்ணணுங்கிறாங்க. டிடிவி தினகரன் வராததுதான் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணுங்கிற சொல்றதுக்கு மெசேஜ் என்னன்னா இங்க டிடிவி இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம மணிகண்டன் கூட ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கூட 2-3 நாள் வெயிட் பண்ணியிருந்தா ஓபிஎஸ் கூட சேர்க்கிறதா இருந்துன்னு கூட சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி சொன்னார். ஏதோ ஒரு இடத்துல சொன்னார். நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா அந்த முடிவை அவ்வளோ அவசரப்பட்டு ஓபிஎஸ் எடுத்துட்டாருங்கிறது தான் நான் ஓபிஎஸோட பேட்டியில அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் இணைவதையும் ரூல் அவுட் பண்ணலங்கிறத சேர்த்தே பார்க்கணும். திரு சேலம் மணிகண்டன், டிடிவி தினகரன் ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு பாஜகவும் குறிப்பா அதிமுகவும் நடத்துது அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லையா? இப்போ வந்து ஒரு மேடையை 2 பேர் இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கல. இந்த திசையில தான் போறாங்க, தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படின்னா இப்பலேருந்து ஜெல் ஆகணும்ல. அங்க இன்னும் ஜெல்லாக வேண்டிய விஷயங்கள் அதிகம் இல்ல. ஹரி, இப்பதான் எங்க கொங்கு தங்கம் அண்ணாமலை சரியான ரூட்டை புரிஞ்சுக்கிட்டு சரியான ரூட் எடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒன்று சொல்றேன். அதை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்றேங்க, திரு சுபேர் பேசுறப்ப டிடிவி தினகரனுக்கும் திரு பன்னீர்செல்வத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சது மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆகாங்கிற காரணம் இல்ல. ஒரு 3% வாக்கு அவர் பிரிச்சிருக்கார் தென் மாவட்டங்கள்ல. அது காரணமா அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் 2 பேரும் தனிச்சு நிக்கிறப்ப அந்த தொகுதியிலேயே தோற்று போனவர்கள் தான் திரு ஓபிஎஸும் டிடிவி. ஆனா தென் மாவட்டத்தில் தினகரனுக்கு ஒரு பரவலான என்னங்க எவ்வளவு ஜெயிச்சுதான் அதிமுக மறந்து போச்சு. அது சார், செம்மலையெல்லாம் ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எடுத்து ரெட்டலை எடுத்து ஜெயிச்சிருக்கிறார். திருநாவுக்கரசு, தாமரைக்கணி எல்லாம் எடுத்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களோட பெரிய தலைவர்களா. பன்னீர்செல்வத்தினால அதை கூட பண்ண முடியல சார். எனக்கு ஜாதி பின்புலம் இருக்குது, நான் வந்து 3 முறை அதிர்ஷ்டத்தால் முதலமைச்சரானவன், என்னோட இதை பாருங்க, இவ்வளவுலாம் சொன்னவரு அவரால் ஜெயிக்க முடியல. சாதாரண தாமரைக்கணி ரெட்டலை எடுத்து ஜெயிச்சிருக்கிறார். திருநாவுக்கரசு ஜெயிச்சிருக்காரு. 1972 செம்மலையே ஜெயிச்சிருக்கிறார் சார் புரட்சி தலைவர் எடுத்து. சார் அன்னைக்கு ரெட்டலை ஜெயிச்சுதா புரட்சி தலைவர் காலத்துல? திருநாவுக்கரசர் ஜெயிக்கிறப்ப ரெட்டலை ஜெயிச்சுதா? தாமரைக்கணி ஜெயிச்சப்ப ரெட்டலை ஜெயிச்சுதா? ஒரு விஷயத்துக்கு வரங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. அவர் தினகரனுடைய பிரச்சனைங்கிறது பாஜகவுடைய பிரச்சனை. ஏன்னா அவங்களோட ஒரு பயணித்தவர். அதனால திரு நயினார் நாகேந்திரன் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். இன்னொன்னு சொல்றேங்க, 2001 அதிர்ஷ்டத்தினால் என்ன பிரச்சனை சொல்றேன், அதுதான் வரேன் 2001 அதிர்ஷ்டத்தால் முதலமைச்சர் பதவி கிடைக்கப்பட்ட பன்னீர்செல்வமும் சசிகலாவும் தினகரனும் சேர்ந்து அன்னைக்கு முதல் முறையா வெற்றி பெற்ற ஒரு அமைச்சராக ஆகக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக என்னென்ன உள்குத்து வேலை பண்ணாங்களோ ஒருவேளை அதோட கர்ம வினையா இருக்கும். ஊழ் வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற அந்த கர்ம வினை காரணமா எனக்கு தெரியாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், இல்ல ஏப்ரல் அங்க வந்து இந்த கால் எடுக்கக்கூடிய அதிகாரம் நயினாருக்கு இருக்காது. தேசிய கட்சியான பாஜகல அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ அந்த கட்சி தலைமை வந்து தினகரனை வச்சுக்கணும்னு நினைச்சா அதை மீறி வந்து செயல்படுறதுக்கு நயினார் நாகேந்திரனுக்கு அத்தாரிட்டி இருக்கு சார். இப்ப அவங்களுடைய பார்வையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் பரிந்துரை செய்யப்பட்ட திரு சிபி ராதாகிருஷ்ணன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் துணை ஜனாதிபதி தேர்தலில் ஜெயிக்கணும். முதல் பார்வை. பீகார் 2வது பார்வை. வெஸ்ட் பெங்கால் 3வது பார்வை. அதுக்கப்புறம் தான் சார் அவங்க தமிழகத்து பக்கம் இதை திருப்புவாங்க. அன்னைக்கு நீங்க திரு நயினார் நாகேந்திரன் எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளைய இவங்க 3 பேரும் சேர்ந்து வச்சு செஞ்சாங்களா? ஒருவேளை அதை மனசுல வச்சுட்டு இன்னைக்கு வச்சு இவர் செய்யறாரா எனக்கு தெரியாது. மன்னிக்கணும், ஏப்ரல் 11ஆம் தேதி கூட்டணியில பாமகவையும் ஒரு பக்கம் தேமுதிகவையும் சேர்த்துறதா தான் திரு அமித்ஷா எங்க டெல்லி பாஷாபாய் வந்தார். ஆனால் திமுக பாமகவுடைய குடும்ப பின்புலத்தை வச்சு ஒன்றா இருந்த பாமகவை பனையூர் பாமக, தைலாபுரம் பாமகன்னு 2 ஆக்குச்சு. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் பல முறை சொல்லியிருக்கார் திமுக தான் இதுல பின்னாடி இருந்து விளையாடுதுன்னு. ஆண்டாள் அழகர் கல்லூரியை வந்து ஒரு திமுக அது மூலமா சில குற்றம் சாட்டுறாரு சார் அன்புமணி. அன்புமணி தான் சார் கட்சி இருக்குது, ஒட்டுமொத்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஐயா இருங்க, ஆண்டாள் அழகர் கல்லூரியை ஒரு சார் நீங்க பேசுறது இருங்க சார், ஆண்டாள் அழகர் கல்லூரியை வச்சு திமுக சில தகிழ்த்தம் வேலைகளை பண்ணுதுங்கிறப்ப அந்த அம்மா இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் நான் கேட்கிறேன் சார்,
மோடி சாமியை பார்க்க முடியல, பழனிசாமி எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு உடனே என்ன பண்றாரு, போய் விஜய் ஒரு பக்கம் பாராட்டுறாரு, இன்னொரு பக்கம் எந்த அதிமுக காரனும் செய்ய துணியாத ஒரு படுபாதக செயல ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வீட்டு வாசல்ல இருந்து பேட்டி கொடுக்கிறாரு. தயவு செஞ்சு தம்பி விஜய் அவர் எடுத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அவர் என்டிஏவுக்கு இனிமேல் ஒரு சுமை. என்னைக்கு நீங்க அறிவாலய வாசலையும் ஸ்டாலினையும் போய் பாத்தீங்களோ, உங்களை அன்னைக்கே கொஞ்சம் நஞ்சம் உங்க மேல இருந்த பாசத்தையும் எல்லாத்தையும் அதிமுக தொண்டை உங்களை இன்னைக்கு வெறுப்போட பாக்குறான். தம்பி விஜய ஞானஸ்தானம் பண்ணி அவரை எடுத்துக்க சொல்லுங்க. விஜயோட போய் சேர்ந்தாருன்னா ராஜ்நாத் சிங் போயிட்டு வந்தாரு, அண்ணாமலை போயிட்டு வந்தாரு, கூட நிறைய பாஜக தலைவர்கள் போயிட்டு வந்தாங்க. அது என்ன பண்ண? அது அவங்கள கேளுங்க. பிஜேபி அதுதான் ஒரு அழகு. எடப்பாடி பழனிசாமி அது ஒரு ஆளு சார். இவரு போய் ஒரு நாளையில 3 சார் ராஜ்நாத் சிங் நாணயம் வெளியிடறதுக்கு வந்தாரு சார். அதுக்கு இவங்க கூட்டிட்டு போய் பாரு சமாதி பாரு, கலைஞரை பாரு, தயிரோட வச்சு கும்பிடுறோம் பாரு, டெய்லி பஜனை பண்றோம் பாருன்னு கூட்டிட்டு போய் காமிச்சது இவங்க பண்ணாங்க சார். இல்ல நான் வரமாட்டேன்னு ராஜ்நாத் சிங் இறங்கியா ஓட முடியும்? அது அல்ல சார் பிரச்சனை. இவர் போய் புதற்குள்ள மறைஞ்சிருந்து திடீர்னு எந்திரிச்சு ஓடி போய் முதலமைச்சர் பார்த்து நலம் விசாரிச்சாரா? நலம் விசாரிக்கிறவர் துக்கம் அடுத்த தடவை விசாரிக்கிறப்ப பழக்கூடையோட போனார் சார். ஒண்ணு புரிஞ்சுக்க, கொள்கை இல்லாத தலைவரா வர்றதுல யாருக்கு நம்பர் 1 போட்டி அப்படிங்கறதுல பாத்தீங்க அப்படின்னா திருமதி விஜயகாந்துக்கு ஓபிஎஸ்க்கும் போட்டி சார். பழனிசாமி கண்டுக்கல, மோடி சாமி பார்க்க முடியல, விஜய பாராட்டுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டாலினை பாக்குறாரு. நாளைக்கு விசால் தம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஒரு குரல் கொடுப்பாரு. அவருக்கு முகவரி இல்ல. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாருன்னா அது ஒரு சுமை. தினகரன் வருவார், நிச்சயம் பழனிசாமி கூட இருப்பார். ஓகே, இது இறுதி கருத்து சார், உங்களோட அப்சர்வேஷன். இல்ல இது வந்து இப்போ டிடிவி தினகரன் ஆல்மோஸ்ட் என்டிஏல இருந்து வெளியேறிய முடிவுக்கு வந்துட்டார். அப்படி சொல்லிடலாமா? முடிவுக்கு வந்துட்டார். டிசம்பருங்கிற சொல்லிட்டார். ஏன்னா 2024 நேரடியாக கூட்டணியில் முதலில் இருந்தவர் அமமுக டிடிவி தினகரன் தான். இன்னைக்கு அவர் வெளியேறி இருக்கிறார். வெளியேறி டிசம்பருக்கு பிறகு முடிவு பண்ணுவோங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அப்போ ஆல்மோஸ்ட் அதிலிருந்து வெளியேறிட்டார். விஜயை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன்ங்கிறது மட்டும் தெரியுது. அந்த திசையை நோக்கி, பனையூரை நோக்கி வண்டி திரும்பிருச்சுன்னு தெரியுது. அவர் பின்னாடியே ஓபிஎஸும் போறாரு அப்படிங்கிற ஒரு பனையூர் கதவு திறக்குமா? பனையூர் திறந்து தானே வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்களே, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேட்டில் வரக்கூடிய முதல் கட்சியாக அமமுகவும் ஓபிஎஸும் இருப்பார். ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. திமுகவை நோக்கி அவங்க போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு பதில் டிடிவி விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்வது அவங்களுக்கு சிறந்ததுன்ற ஒரு முடிவுக்கு 2வது ஆப்ஷன் அவங்க வந்திருக்காங்கிறதா இப்படி தெரியுது. அப்படி ஒரு மணி சார் சொல்றாரு அதுதான் ஆப்ஷன் ஏ. நீங்க அது ஆப்ஷன் பி பார்க்க. ஆப்ஷன் ஏ உங்களுக்கு என்டிஏ, ஆப்ஷன் பி வந்து விஜய் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பெருமாள் மணி வந்து ஆப்ஷன் ஏவே விஜய் தான் டிடிவி. அவருடைய பார்வையில் அப்படி சொல்றாரு. அவர் வந்து விஜய் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர்னே சொல்றாரு. 200 தொகுதியில் அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிம்பாரு. இல்ல எதிர்க்கட்சி தலைவராக கூட வருவார்னு சொல்வாரு. அதனால அவருடைய ஆசை ஒரு உங்க அனாலிசிஸ்ல டிடிவியும் சரி ஓபிஎஸும் சரி, ஆல்சோ ஓபிஎஸ் என்டிஏ தான் ஆப்ஷன் ஏவா வச்சிருக்காங்க. அது வொர்க் அவுட் ஆலனா இது போகும். என்டிஏ ஆப்ஷன் வந்து ஃபெயிலியர். இப்ப என்டிஏல இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதை நோக்கி அங்க இருக்க முடியாது. டேமேஜ் கண்ட்ரோல் அமித்ஷா கடைசியில பண்ணுவாருன்னு குமார் நம்புறாரு. அது ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு, அதுக்குண்டான வழக்குகளும் இருக்கு, போக்குவரத்துகள்லாம் இருக்கு. நான் வந்துடுறேன் உங்கள்ட்ட இந்தியா வரேன். அதுதான் டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறார். டிடிவி டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற காரணமே அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி தான். அதனால தான் டிசம்பருங்க. அதுதான் டிசம்பர் பொறுத்து பார்ப்போம். ஆமா ஆமா. கடைசி நேரத்தில் எல்லாம் சரியாயிடுங்கிறது தான் என்னுடைய பார்வை. எல்லாம் சுபம்னு முடிஞ்சிடும் எல்லாம் இல்லைனா இல்லை, நல்ல சான்ஸ் இருக்கு. இந்த தடவை நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திமுகவுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கு. எல்லாரும் எதுக்குறாங்க டிஎம்கேவை. சரி, நான் ஹைபோதெட்டிக்கலா கேட்கிறேன். அது சரியா ஆகல டிசம்பர்ல அவங்க வெளியேறாங்க அப்படின்னா என்டிஏ வலுவானதா பாத்தீங்களா? கண்டிப்பா வலுவானதா ஆயிடும். இல்ல அவங்க வெளியேறி இவங்களோட சேர்ந்தா இல்ல நான் கேட்பது, டிடிவியும் ஓபிஎஸும் என்டிஏ விட்டு வெளியேறினா என்டிஏவை ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா தான் நீங்க பாப்பீங்களா? அல்ல அப்புறம் அவங்களுக்கு வேற வழி இல்லாத சூழ்நிலையில டிவிகேவோட சேருவாங்க. இல்ல அப்படி அந்த சூழல்ல என்டிஏவுடைய பலம் ரொம்ப வீக் ஆயிடும். ஓகே, மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா 10 செகண்ட்ஸ். ஒண்ணு இல்லைங்க, அறிவாலயத்தின் வாசலை மிதித்தார் கருணாநிதியிடம் ஒரே காரணத்துக்காக சார். இல்ல சார், இந்த முடிக்கிற முக்கியமான எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியாக இருந்த ஜானகி ராமச்சந்திரனே தூக்கி எறியப்பட்டார் அறிவாலய வாசல் மிதிச்சனால. பன்னீர்செல்வம் இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறான்னு சொல்ல வரேன். ஓகே, நிறைய சொல்லிட்டீங்க. பெருமாள் மணி சார், யூ ஆர் தி லாஸ்ட் ஒன். இல்ல தலைவர்கள் எப்பவுமே தமிழக அரசியல் களத்துல நமக்கு லீடை தான் கொடுப்பாங்க. அவங்க திசை வழியே நாம மெல்ல தான் நீங்க டைம் டு லீடுக்கு வரீங்க. அவங்க நிச்சயமா வந்து யாருமே அதுக்காக பட்ட பாடு இருக்கு. எந்த தமிழக அரசியல் களத்துல முன்னேற்ற கழகங்களுடைய தலைவர்கள் அல்லது சிறு சிறு கட்சிகளை நடத்தக்கூடிய தலைவர்கள்
எப்போதுமே எடுத்தங்கவிழ்த்தோனோ அல்லது வேகமாகவோ பேச மாட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய நகர்வுகளை மெல்ல மெல்ல வெளிப்படுத்துவார்கள். அந்த வகையில் இந்த நாளில் ஐயா ஓபிஎஸ் இந்த நாள் இன்னைக்கு இந்த நீங்கள் தலைப்பை வச்ச ராசியா என்னன்னு தெரியல. இன்றைக்கு தேமுதிக, ஐயா ஓபிஎஸ், ஐயா டிடிவி அவர்கள் 3 பேருமே பனையூர் புகார் ஓரளவுக்கு அவர்களுடைய பாதையை தெளிவாக காட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் போக போக அந்த அவர்களுடைய கூற்று எந்த அளவுக்கு வலுப்படுகிறது ஓகே என்பதை பொறுத்து பாதை தெளிவாக போக தெரியும். நன்றி, வணக்கம்.